பேலட் பிளேயர்ஸ்னு ஒரு 10 ஓவியர்கள் சேர்ந்து அண்ணாபிள்ளை சார், மூத்த ஓவியர் அண்ணாபிள்ளை சாரும் அவர் முன்னிலையில் ஒரு ஓவிய கண்காட்சி. இதுக்கு சாம் அவர்கள் முன்னிலை வகித்திருந்தார். ஓவியர் சாம் முன்னிலை வைத்திருந்தார். இதில் பார்த்திங்கன்னா இப்போ வர்ற ஓவியம் வந்து கன்னியப்பன், ஓவியர் கன்னியப்பன் வரைந்த ஓவியங்கள். இதில் வந்து ஒரு அழகான 2 பெண்கள் தண்ணீர் குடம் தூக்கி கொண்டு வருவது போல் அழகாக வரைந்திருக்கிறார். அந்த ஓவியரின் பெயர் கன்னியப்பன். இவர் சிவபாதம்னு சொல்லிட்டு அவர் ஓவியத்துக்காக பேரை மாற்றி வச்சுருக்காரு. அடுத்து பாருங்கள், இது என்னுடைய ஓவியம். என்னுடைய பெயர் காமராஜ். என்னுடைய பெயிண்டிங்ஸ் இது 4 பெயிண்டிங்ஸும் என்னுடைய பெயிண்டிங்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மோகன் அண்டு சங்கரலிங்கம் என்ற மூத்த ஓவியர்கள் வந்து முன்னிலை வைத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மிக மூத்த ஓவியர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த படங்கள் வரைந்தவர் நாகேஸ்வர ராவ் அவர்களின் ஓவியம். அவர் இந்த படங்களை போர்ட்ரேட்லாம் அழகாக வரைஞ்சிருக்கார். பெரியவாளும் நல்லா அழகாக வரைஞ்சிருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மனம் வீசக்கூடிய பூக்களை வரைந்த ஒரு ஓவியர். அவர் பெயர் மகேந்திரன். அவர் வந்து வெறும் பூக்கள் மட்டுமே வரையக்கூடியவர். மிகவும் நேர்த்தியான, பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய, வாசனை வராது, ஆனால் பார்க்கும்பொழுது வாசனை வருவது போல் இருக்கும். இது கோவில் சிற்பங்கள், கோவில் அதை மாதிரி மிக நெருக்கமான படங்களை வரையக்கூடியவர் ரவி. இவரும் ஒரு சிறந்த ஓவியர், அனுபவம் உள்ள ஓவியர். பார்த்திங்கன்னா மிகவும் நுணுக்கமான வரையக்கூடிய ஒரு ஓவியர். ஒரு சிற்பங்கள், கோவில் சிற்பங்கள் அது மாதிரி வரையக்கூடியவர். அடுத்ததாக பார்க்கும்போது ஸ்ரீராகம் ஜெயந்தன் அவர்கள். இவர் வந்து ஒரு எழுத்தாளர் கூட, ஓவியரும் கூட. இவருடைய பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பல கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த கான்டெம்ப்ரரி அப்ஸ்ட்ராக்ட் டைப்பில் இருக்கும். ஒரு பெண்ணினுடைய கட்டுப்பாடு எப்படிலாம் இருக்குது, அவங்க பெண் எப்படி இருக்க வேண்டும் என்ற பல கோணங்களில் இந்த படத்தை வரைந்திருப்பதாக அவர் சொன்னார். பார்த்திங்கன்னா ஒரு அந்த அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்ட்லாம் ரொம்ப அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நீர்வண்ண ஓவியத்தில் ஈசு, அந்த ஓவியர், அவரும் ஒரு சிறந்த ஓவியர், சீனியரும் கூட. அவர் வரைந்த படங்கள், இந்த படங்கள்லாம் அவர் வரைஞ்சது. நீர்வண்ண ஓவியத்தில் மிகவும் நுணுக்கமாக இந்த சின்ன விஷயங்களை கூட தூரிகை கொண்டு அழகாக வரைந்திருந்தார். இந்த பெரிய படம் அந்த நம்ம சிவபாதம் சொன்னால் அவருக்கு. இது இந்த கமலஹாசன் போர்ட்ரைட்டு சாரோடது. அவர் என்னுடைய பெயிண்டிங். இது யூசுப் சாரோட பெயிண்டிங். 10 ஓவியர்கள் சேர்ந்து மிகவும் அற்புதமான ஒரு காட்சி படுத்தியிருக்கிறார்கள். இதை வந்து நமக்கு மே 3 5 வரைக்கும் நடைபெறும். காலை 11 மணியிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும். இப்போ தற்போது இது வந்து பார்த்திங்கன்னா ரவின்னு ஒரு ஓவியர், மிகவும் அற்புதமாக வரையக்கூடியவர். கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வச்சுருப்பார். இந்த ஓவியங்களில் வந்து பார்ப்பதற்கு ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். நேரில் பார்க்கும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்து வருவது குரு செல்வம் என்பது. இவர் வந்து அப்ஸ்ட்ராக்ட் வரையக்கூடியவர். குரு செல்வம் ரொம்ப அருமையாக ஒரு அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டாக வரைவார். பார்ப்பதற்கு ரொம்ப மனதுக்கு ஒரு இதமளிக்கக்கூடிய ஓவியங்களை வரையக்கூடியவர். நிறைய கருத்து உள்ள ஓவியங்களை வரையக்கூடியவர். அடுத்ததாக இயற்கை காட்சிகளை மட்டுமே, அது லேண்ட்ஸ்கேப் சொல்லுவாங்க, அந்த லேண்ட்ஸ்கேப் கூட வரையக்கூடிய ஒரே அற்புதமான ஓவியர் குணசேகரன். இவருடைய படைப்புகள் ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்பவும் அருமையாக இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி தெரியும். நம்ம அந்த இடத்திற்கே போன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இது நேரில் பார்ப்பதில், வீடியோவில் பார்ப்பதற்கும் நேரில் பார்ப்பதற்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அனுமதி இலவசம். இது வந்து மே 5 வரைக்கும், காலை 11 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும். சிபி ஆர்ட்ஸ் சென்டர், ஆழ்வார்பேட், சென்னை. அனைவரும் வாருங்கள். அனுமதி இலவசம். நன்றி, வணக்கம்.